அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இந்த எஸ்சி எஸ்டிகள் மட்டும்தான் ரிசர்வேஷன் இருக்குது, எல்லாருக்கும் ரிசர்வேஷன் கிடையாது. ரிசர்வேஷன் இருக்கிறனால தான் திறமைக்கு மரியாதை இல்லாமல் போச்சு. இந்த ரிசர்வேஷன்னால தான் அந்த ஜாதியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இப்போ தான் எல்லோரும் வசதியாக இருக்காங்க, எல்லாருமே வசதியாக தான் இருக்காங்க, நல்லா இருக்காங்க, ரிசர்வேஷன் அனுபவிச்சுட்டு எல்லாம் வசதியாக தான் இருக்காங்க, காசு எல்லாத்தையுமே இருக்குது. அப்போ திறமை இருக்கிறவங்க வந்து அவங்க திறமையை வச்சு முன்னேறி வர வேண்டியதானே அப்படின்னு இது வந்து ஒரு பொதுவான கருத்து. இந்திய மக்கள்கிட்ட என்ன தமிழ்நாடு இவ்வளோ ப்ரொக்ரெசிவாக இருக்கிற தமிழ்நாடுக்கிட்டே மெஜாரிட்டி மக்களோட திங்கிங் வந்து இப்படி தான் இருக்குது. இந்த 4 பாயிண்ட் வந்து கரெக்டாக எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் என்னென்னா அதில் என்ன அந்த 4 பாயிண்டில் என்னென்ன இருக்குதுன்னு இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு, எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான் ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னு நிறையா பேர் நினச்சிட்ருக்காங்க. ஒருத்தர் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தர் இருக்கான், ஒரு 24 வயசு அவனுக்கு. அவன் வந்து நல்லா படிச்சுட்டு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அவன் என்ன நினச்சிட்ருக்கான்னா, அவன் நல்ல மனுஷன் தான், ஜாதி வெறியெல்லாம் கிடையாது. அவன் என்ன நினச்சிட்ருக்கான்னா, எஸ்சி எஸ்சிங்களுக்கு தான் ரிசர்வேஷன் இருக்குது, இந்த ரிசர்வேஷன் அவங்கள எப்படியாச்சும் முன்னேற்றி விட்டுட்டு இந்த ரிசர்வேஷனை எப்படியாச்சும் அழிச்சிடணும். ஏன்னா ரிசர்வேஷன் இருக்கிறனால மக்கள் பிரிஞ்சு இருக்காங்க, ரிசர்வேஷன் அழிச்சிட்டோம்னா எதுவுமே ஜாதி வந்து ஒழிஞ்சிரும் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருந்தான். அந்த தற்கொலை யாருன்னா நான் தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு யாரும் இல்லை. 24 வயசில் நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் எனக்கு ரிசர்வேஷன் இருக்குன்னு. ஏன்னா என்னை அப்படி தான் நம்ப வச்சுருந்தேன். எனக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்குன்றதை யாருமே சொல்லலை. ஆனால் எனக்கு தெரியும் ரிசர்வேஷன் என் ஜாதி சான்றிதழில் வந்து பேக்வேர்டு கிளாஸ்ன்னு போட்டிருக்கு. ஆனால் ஊரில் நம்மளை ஜாதியை ஆண்ட பரம்பரை அப்படி இப்படி சொல்கிறாங்க. ஏன்னா பேக்வேர்டுங்கிறது ஒரு நெகட்டிவான வார்த்தையாச்சு அப்படின்லாம் தோணும். ஆனால் அதை கண்டுக்கல விட்டுட்டேன், அதை என்னை யோசிக்கவே விடலை. அப்புறமேட்டு தான் பார்த்தா தெரியுது, பிற்படுத்தப்பட்ட அப்படின்னாவே அது ஒரு நெகட்டிவான வார்த்தை. ரொம்ப பிற்படுத்தப்பட்டவங்கிறது ரொம்ப லேட்டாக தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ எனக்கு ரிசர்வேஷன் இருக்குது, உங்களுக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. இந்த இடபிள்யூஎஸ் வந்ததுக்கப்புறம் உயர் ஜாதின்னு சொல்லிக்கிட்டு திடுறாங்களே அவங்களுக்கும் இருக்குது. அந்த பெல்ட்டு கிராஸ் பெல்ட்டு அவங்களுக்கும் வந்துருச்சு இப்போ ரிசர்வேஷன். அது ஒரு பெரிய அநீதி, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். அப்புறம் இப்போ வந்து ரிசர்வேஷன் வந்து எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் இல்லை, நிறையா பேருக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது, எல்லாரும் அதை அனுபவிச்சுட்டு தான் இருக்கும். இன்னொன்று, இந்த ரிசர்வேஷனால தான் திறமை கம்மியாக இருக்கிறவன் வந்து மேலே வந்துடுறான், திறமை இருக்கிறவன் வந்து வரமாட்டேங்கிறான். 55 மார்க் எடுத்தவன் மேலே வந்துடுறான், 90 மார்க் எடுத்தவனால மேலே வர முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா, இப்போ நீங்கள் ஒன்று பாருங்கள், இப்போ 10th நம்ம படிக்கிறோம். நம்ம ஸ்கூலில் 10th படிக்கும்போது இப்போ 10th கிளாஸ் ஃபுல்லாகிடுச்சு வச்சுங்களேன், A கிளாஸ் B கிளாஸ்னு போடுவாங்க, 10th A 10th Bன்னு போடுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10th Aல ஒரு 2 பேர்த்துக்கும் எக்ஸாம் நடக்குது, 10th B 10th Aல. இப்போ 10th Aல உங்கள் கிளாஸ்மேட் அவங்களோட தான் நீங்கள் போட்டி போடணும். அவங்களில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டாக வரவங்களுக்கு ஃபஸ்ட் ரேங்க், இந்த இதுக்குள்ளே இங்கே வரவங்களுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட் ரேங்க் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுப்போன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ஏ குரூப்பில் தான் நீங்கள் போட்டி போட்டு ஃபஸ்ட்டு குரூப் வரணும், ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க ட்ரை பண்ணணும். பி வந்து நீங்கள் கேட்கவே கூடாது, ஏன்னா உங்களுக்குடைய போட்டி வந்து ஏ கிளாஸில் தான், பி கிளாஸில் இல்லை. அதே தான் சிம்பிள். எஸ்சி இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற மக்களுக்குள்ளே பெஸ்ட்டாக வருவாங்க. நீங்கள் ஓபிசி இருக்கீங்கன்னா, எம்பிசி பிசி இருக்கீங்கன்னா உங்களுக்குள்ளே யார் பெஸ்ட்டாக இருக்கீங்களோ அது நீங்கள் போட்டி போட்டுக்கணும். அதில் உங்களால் போட்டி போட்டு ஜெயிக்க முடியலங்கிறக்காக இவங்களை வந்து நீங்கள் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. இன்னொன்று சொல்லுவாங்க, இவங்க ஏதோ ஸ்ட்ராட்டஜிக்கில் பார்த்த மாதிரி. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், அதுவங்க வந்து 50-55 எடுத்தவங்களாம் மேலே வந்துட்டாங்க. ஏன் அவங்கள படித்தவங்க திறமையானவங்களே இருக்க மாட்டாங்களா? 50 எடுத்தவன் வருவான்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ எப்படி எதை வச்சு சொல்கிற? என்ன ப்ரூஃப் இருக்குது? அதாவது அவன்லேயும் 90 எடுத்தவன் தான் வருவான் மேலே, நீயும் 90 எடுத்தவன், உன் குரூப்லேயும் 90 எடுத்தவன் தான் மேலே வருவான். அங்கேயும் பெரிய காம்படிஷன் ஓடிட்டுருக்கு, இங்கேயும் பெரிய காம்படிஷன் ஓடிட்டுருக்கு, எல்லா இடத்துலையும் காம்படிஷன் ஓடிட்டுருக்கு. ஏன்னா இந்தியா வந்து மக்கள் தொகை அதிகம் இருக்கிற நாடு. அதனால் திறமைலாம் அதனால் ஒன்றும் போகலை. ரிசர்வேஷனில் ஒருத்தன் வந்தாலும் அவன் திறமை இருந்தால் தான் அவனுக்கே சீட்டு கிடைக்கும், சிம்பிள். அப்புறம் இந்த ரிசர்வேஷனால் தான் ஜாதி வந்து அழியாமல் அப்படியே இருக்குது. ரிசர்வேஷனை தூக்கிட்டோம்னா ஜாதி அழிஞ்சிடும்ன்றாங்க. அதாவது இந்த ரிசர்வேஷனை கொண்டு வந்ததே இந்த ஜாதியை அழிக்கணும், இந்த ஜாதியை கட்டமைப்பு வந்து இது பண்ணணுங்கிறக்காக தான். இப்போது ரிசர்வேஷன் இப்போ 100 வருஷமாக தான் இருக்குது. 100 வருஷத்துக்கு முன்னாடி ரிசர்வேஷன் இருந்துச்சா? இல்லை. அப்போ எப்படி ஜாதி இருந்துச்சு? ரிசர்வேஷனே ஜாதி சான்றிதழே இல்லை, அப்புறம் எப்படி ஜாதி இருந்துச்சு? ஜாதி வந்து எங்கள் வீட்டில் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் சொல்கிறேன், நான் ஸ்கூலில் வந்து நான் வந்து பிசி தான், நான் ஸ்கூலில் வந்து என் ஜாதியை வந்து நான் எங்கேயுமே எங்கள் வாத்தியார்கிட்ட யாருமே என்கிட்ட கேட்டதில்லை. எங்கள் அப்பா வந்து சேர்த்து விட்டார், நான் போயிட்டார், நான் அதை கேட்டுக்கிறவே இல்லை.
ஆனால் எங்கள் வீட்டில் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க என்னோடய ஜாதி என்ன, நம்ம இந்த ஜாதி, நம்ம இதுன்னு என் கூட இருக்கிற என் பசங்க சொல்லி கொடுத்துருக்காங்க, எங்கள் ஊர் சொல்லி கொடுத்துருக்கு, எங்கள் ஊரில் இருக்கிற இளைஞர்கள் பெரியவங்க கிழவங்கெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம இந்த ஜாதி, நம்ம ஆண்ட பரம்பரை அப்படி இப்படி எங்களுக்குள்ளே சொல்லியிருக்காங்களே தவிர ஸ்கூலில் எனக்கு எவனும் சொல்லி கொடுத்தது கிடையாது. அப்படி பார்த்தா ஸ்கூலுக்கு போய் எல்லோரும் பழகும்போது தான் அந்த ஜாதி வந்து ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடைக்கும்போது அந்த ஜாதி வந்து கொஞ்சம் குறைஞ்சிச்சு. அவனும் நம்மளுக்கு ஈக்குவலாக. ஆனால் காலேஜ் போகும்போது, வேலைக்கு போகும்போது, இந்த இடத்துக்கு போகும்போது ஜாதி வந்து கொஞ்சம் இருக்க வந்து குறையத்தான் செஞ்சுச்சே தவிர ரிசர்வேஷன்னாலலாம் ஜாதி வந்து வளரலை. கேஸ்ட்டு ஜாதி சான்றிதழ் மூலமாலாம் வளரலை. ஏன் ஜாதி சான்றிதழ் ஏன் கேட்காங்கன்னா, நீ இந்த ஜாதியின் பேரை சொல்லித்தான் நீ உனக்கு வந்து உரிமைகள் வந்து மறுக்கப்பட்டுச்சு. அப்போ நீ என்ன ஜாதி, நீ இந்துவா, உனக்கு நீ ரொம்ப ஒதுக்கப்பட்டிருக்க, நீ வா ஃபஸ்ட்டு, உனக்கு தான் முன்னுரிமை அப்படிங்கிறக்காக தான் கொடுக்கப்படுது. இன்னொன்று அங்கே கேட்டால் கேட்டு போகிறாங்க, அவன் வேறு ஜாதியாக இருந்தால் என்ன, அவன் ஃப்ரெண்டு தானே, எல்லாருமே நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு நீங்கள் அப்படியே நினைக்க மாட்டேறீங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் கொஞ்ச நாளாக இன்னும் கொஞ்சம் நீண்டிக்குதோ. ஏன்னா நம்ம கோலை நம்ம இன்னும் அடையவே இல்லை. ரிசர்வேஷன் கொண்டு வந்ததுக்கான நோக்கத்தை இன்னும் நிறைவேற்றவே இல்லை. அதை நிறைவேற்றிட்டு அழிச்சிடலாம், உங்கள் விருப்பப்படியே அழிச்சிடலாம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா மறந்துடுச்சே, அப்போ சொல்லுவாங்க எல்லோரும் சமமாயிட்டோம், இப்போது எல்லாருக்கும் சம வாய்ப்பு இருக்குது, எல்லோரும் வசதியாகிட்டாங்க. என் கூட படித்தவங்க தான் எஸ்சி, அதுக்கும் எக்ஸாம்பிளுக்கு எஸ்சியை தான் இருப்பாங்க. அவன்லாம் வசதியாகிட்டான், நல்லா பணக்காரனாக தான் இருக்கான், அவனுக்கு எதுக்கு இன்னும் ரிசர்வேஷன் இருக்குது அப்படிமா இவங்களுக்கு இருக்கிறதே மறந்துடுவாங்க. இருந்தாலும் அதுவும் ஒரு பாயிண்ட் தான். இதையும் எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க, எல்லோரும் வசதியாகிட்டோம்ல, எல்லோரும் சமமாக போட்டி போடுவோம் அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து வசதிக்காக, வறுமை ஒழிப்புக்காக இல்லை. ஒருத்தர் ஏழையாக இருக்கான், அந்த ஏழையாக வந்து பணக்காரன் ஆக்கணுங்கிறக்காக இந்த இது வந்தது கிடையாது. இந்த இது எதுக்காக வந்துச்சுன்னா, சமூகங்களுக்கு ஒரு சில எல்லா சமூகங்களுக்கும் உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கு. எதுலன்னா அரசாங்க அதிகாரத்துலேயும் அரசாங்க வேலைகள்லையும் பெரிய பெரிய கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகளில் வந்து அவங்களுக்கு வந்து உரிமை மறுக்கப்பட்டிருக்கு. அவங்க இல்லை, அந்த ஸ்டேஜுக்கே போகல, அந்த வேலைக்கே. ஒரு சொசைட்டினா இப்போ ஒரு ஆஃபீஸுக்கு போகிறீங்க, அந்த ஆஃபீஸில் எல்லா வித மக்களும் இருக்கணும், எல்லா சமூகத்து மக்களும் இருக்கணும், எல்லோரும் கலந்து இருக்கணும். ஆனால் குறிப்பிட்ட சமூகம் மட்டும் அதில் வந்து மெஜாரிட்டியாக இருக்காங்க, ஆதிக்கத்தில் இருக்காங்க. அரசியலாக இருந்தாலும் சரி, ஜட்ஜாக இதாக இருந்தாலும் சரி, கோர்ட்டு, எங்கே போனாலும் அரசு அலுவலகங்களில், அரசு அதிகார மையங்கள், எல்லா இதில் இருக்கிறவங்க இருந்தால் தானே அது ஸ்ப்ரெட் ஆகும். இல்லாட்டி ஒருத்தர் மட்டுமே இருந்தால் அவனுக்கு வேண்டியவங்களுக்கே அவன் நல்லது செஞ்சுட்டு போயிட மாட்டானா? அதுதான் காலங்காலமாக நடந்துக்கு இருந்தது. அதை தடுக்கிறதுக்கு தான் ரிசர்வேஷனே வந்தது. இப்போது அப்போ என்ன, எல்லா சமூகங்களுக்கும் போகணும். அதுதான் இதுக்கு ஏழை பணக்காரன் வந்து பிரச்சனை இல்லை. இன்றைக்கி ஏழையாக இருக்கேன், எங்கள் அப்பா கடை வாங்கி இது பண்ணி போயிட்டார், நான் வந்து அதை பார்த்துட்டு நான் தெளிவாகிடுவேன், நான் வந்து நல்லா சம்பாரிச்சிட்டு நல்லா இருந்துடுவேன். என் பையன் ஊதாரியாக போயிட்டான்னா அவன் ஏழையாயிடுவான். அப்போது இது வந்து ஏழை பணக்காரன் வந்து இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு போயிடும். இதுக்காக அது கொண்டு வரப்படலை. கொண்டு வரப்பட்டது வந்து சமூகத்தில் அதாவது ரெப்ரசன்டேஷன் சொல்லுவாங்கள்ல, அது வந்து இல்லாதவங்களுக்கு எல்லா சமூகத்துங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணப்பட்டது தான் இது. அப்புறம் தமிழ்நாட்டில் இன்னொரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. மற்ற இந்தியா ஃபுல்லாக ஓபிசி தான் இருக்கும், இங்கே மட்டும் எம்பிசி இருக்கும். ஏன்னா எம்பிசின்னு ஒன்று தனியாக பிரிச்சுருப்பாங்க. ஆனால் மோஸ்ட் பேக்வேர்டுன்னு, அதாவது இவங்க இன்னும் கொஞ்சம் இவங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னு, எக்ஸ்ட்ராவாக இந்த பிசியை விட இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு. அப்போது இவங்க எப்படியாச்சும் முன்னேற்றணும், மக்களை எப்படியாச்சும் முன்னேற்றணுங்கிறக்காக தான் அந்த ரிசர்வேஷன் இருக்கே தவிர இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான், எல்லாருக்குமே இருக்குது. நம்ம சீக்கிரம் அதை வந்து முன்னேறணும். இன்னொன்று முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். விபி சிங்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து பிரதமராக இருந்தவர். அவர் அறிவிக்கிறார், ரிசர்வேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவர் ஒன்று அறிவிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் லிஸ்ட். அவர் ஒரு லிஸ்ட்டை அறிவிக்கிறார். அறிவிச்சிட்டு அரசு பதவிகளில் இருக்கிறவங்களோட ஜாதியெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிக்கிறார். இத்தனை தொகுதியில் இவ்வளவு பேர் அதிகாரங்கள் இருக்குது. யார்கிட்ட? பிராமணர்கள்ட்ட இருக்குது அதிகாரம், உயர் ஜாதியினர்கிட்ட இருக்குது அதிகாரம். பிராமணர் மட்டும் இல்லை, அவங்க தான் மெஜாரிட்டி. அவங்கள்ட்ட இவ்வளோ அதிகாரம் இருக்குது, இது எல்லா மக்களுக்கும் அந்த பதவிகளில் இது வந்து வரணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எடுத்துக்கோங்க, கரண்ட் சுச்சுவேஷன்லேயே நீங்கள் உயர் அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா அதிகார மையங்களில் அவங்க தான் இருப்பாங்க. அப்போ நம்ம இன்னும் அந்த கோலை அடையவே இல்லை. இப்போ எல்லாரும் இந்தியா ஃபுல்லாக ஒன்று சொல்லுவாங்க, கிரிக்கெட்டில் வந்து பிராமண ஆதிக்கம் இருக்குது அப்படின்னு. கிரிக்கெட் உனக்கு வெளிப்படையாக தெரியுதுடா. கிரிக்கெட்டில் வந்து நீ இப்போ 11 பிளேயர்ஸை பார்க்குற, 11 பிளேயர்ஸ் உனக்கு தெரியுது வெளிப்படையாக. மற்ற எந்த துறைகள்லையும் உனக்கு தெரியலை.
நீ போய் பார்க்க மாட்டேங்கிற, உனக்கு நீ தேட மாட்டேங்கிற. ஆனால் கிரிக்கெட் உனக்கு பிடிச்சிருக்கு, நீ போய் பார்க்குற, உனக்கு தெரியுது. அந்த கிரிக்கெட்டோட நிலைமை தான் எல்லா துறைகள்லையும் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல 10 பேர்த்தில் 7 பேர் 8 பேர் அவன் இருக்கான். 100 கோடி பேர்த்தில் அவன் பெர்சன்டேஜ் 3 கோடி கூட இருக்காது. 3 கோடி இல்லை, அதிகமாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவன் எப்படி 11 பேர்த்தில் 8 பேர் வந்தான்? அப்போ ஆதிக்கம் அவ்வளோ இருக்குது. அது வந்து அதுக்காக அவங்கள வந்து இது பண்ணா சொல்ல, நம்ம வந்து அந்த அதிகார மையங்களுக்கு எல்லா மக்களும் போகணும் அப்படிங்கிறக்காக தான் கொண்டு வந்திருக்கு. நீங்கள் கூட இருக்கிறவனையே பிடிச்சிடிச்சு தள்ளிட்டு இருக்கீங்க, அவன் ஒருத்தன் மட்டும் போய் மேலே போய் உட்காந்துக்கிட்டான். இன்னமும் அதுதான் நடந்துருக்கு. அதை மாற்றணும்னு தான் ஒருத்தங்க 2 பேர் போராடல. அம்பேத்கர் மட்டும் அதுக்காக போராடல, பெரியார் மட்டும் அதுக்காக போராடல. ஜெயலலிதா போராடிக்காங்க, கலைஞர் போராடி இருக்காரு, காமராஜர் போராடிருக்காரு, எம்ஜிஆர் போராடிருக்காங்க, கி வீரமணி கூட ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு இந்த ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்டதில். அப்போது எல்லாருமே இதுக்காக வந்து நம்மளுக்காகத்தான் எல்லாருமே பாடுபட்டு தான் இந்த ரிசர்வேஷனை கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் வன்னியர்கள் வந்து 21 பேர் இந்த ரிசர்வேஷனுக்காக செத்துருக்காங்க. ஆனால் இன்னும் வன்னிய மக்கள் வந்து அவங்க குரூப்பில் இருக்கிறவங்க வந்து ரிசர்வேஷன்லாம் எங்களுக்கு இல்லை, எஸ்சிஎஸ்சிகள் மட்டும்தான் இருக்குன்னு 2024 பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் இப்போயும் கூட தெரியல, தெரிய விட மாட்டேறாங்க, தெரிய வைக்க மாட்டேறாங்க. அப்போது ரிசர்வேஷன் வந்து ஒரு நல்ல விஷயந்தான். முதல் சட்டத்திருத்தமே எதுக்காக பண்ணப்பட்டுச்சுன்னா ரிசர்வேஷனுக்காக தான் பண்ணப்பட்டுச்சு. அவ்வளோ முக்கியமான ரிசர்வேஷனை அந்த பலனை அனுபவிச்சுட்டு நம்ம அதை அழிச்சிடலாம். ஏன்னா எனக்குமே ரிசர்வேஷன் இருக்கட்டும், எல்லாமே ஓப்பன் ஆகட்டும் தான். ஆனால் அது கொண்டு வந்ததுக்கான குறிக்கோளை இன்னும் நம்ம அடையலை. அதை அடையவும். எல்லோரும் சமம்தான், எல்லோரும் சமமாக இருப்போம். நன்றி, வணக்கம், பாய்.